அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் நல்ல பழுத்த மனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கனி நம்மக்கிட்ட இருக்குது. இன்னொன்று செங்காயும் இருக்குது. நம்ம எதை சாப்பிடுவோம்? கனி இருக்க காய் கவர்ந்தற்று. இதுதான் நம்முடைய வழக்கம். கனியை தான் சாப்பிடுவோம். அதைத்தான் வள்ளுவன் சொல்வான், நல்ல வார்த்தைகள் இருக்கின்ற பொழுது எதற்கு நாம் ஒரு தேவையற்ற சில வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்பார். கூடாது தான். நேயர்களே, இப்போது தெற்கு மாவட்டங்களில் நம்ம பிள்ளைகளையோ அல்லது நம்ம மனைவியையோ ஏய் அப்படின்னு கூப்பிட்டா அது ஒரு கௌரவ குறைச்சலான வார்த்தையாக நம்ம எல்லாருமே கருதுகிறோம். ஏங்கிற வார்த்தை கோபத்தினுடைய உச்ச வார்த்தை. அங்கெல்லாம் ஏன்னு மனைவியை கூப்பிட்டாலே வீட்டுள்ள பெரியவங்க திட்டுவாங்க. அவன் நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி, ஏன் நீ ஏன் கூப்பிடுற? அவளுக்குன்னு தான் ஒரு பேர் இருக்கே, பேரை சொல்லி கூப்பிடேன் அப்படின்னு நமக்கு அறிவுரை சொல்ல பெரிய ஆட்கள் இருந்தாங்க. இன்றைக்கி பெரிய ஆட்களே நமக்கு வேண்டாங்கிற நிலைமைக்கு நம்ம தனிமையிலேயே வாழ்ந்து வாழ்க்கையே ரசனை இல்லாத ஒரு மனித ஜென்மமாக எல்லோரும் மாறிக்கிட்டே இருக்கிறோம். இது பெரிய வேதனைக்குரிய செய்தி தான். நான் சென்னையில் சில ஸ்கூலுக்கு போகிறேன். சில குழந்தைகளை அந்த பள்ளி ஆசிரியர்களே ஏன் தான் கூப்பிடுறாங்க. ஏய் ஸ்டீபன் இங்கே வா, சகாயம் இங்கே வா. சகாயம் இங்கே வான்னு சொன்னாலே போதுமே. இது என்ற ஒரு வார்த்தை ஏன் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் நான் கேட்குறேன். அந்த ஏன்னு சொல்லுகின்ற பொழுது அந்த கலாச்சாரம், அந்த பண்பாடு குறைவது போல எங்களைப் போல ஆட்களுக்கு அது உள் உணர்வு உணர்த்துகிறது. அதை போல் இந்த பப்ளிக்லேயும் அப்படி தான் கூப்பிட்றாங்க. தன்னுடைய பிள்ளைகளை கூட, மனைவியையும் அப்படி தான் கூப்பிட்றாங்க. கொஞ்சம் அதெல்லாம் மாற்றணும்னு நான் ஆசைப்படுறேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, பாரதியார் ஒரு சமயம் என்ன பண்ணுறாரு சொன்னால், தன்னுடைய நண்பர் ராமசாமி ஐயங்காரோடு அப்படி தெருவில் நடந்து போய்கிட்டே இருக்கிறார். அது காலை பொழுது. ஒரு பையன் அந்த காலை டயத்தில் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய புத்தகத்தை எடுத்து தன்னுடைய வீட்டு திண்ணையில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இளமையில் கல் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. பாரதியார் காதில் அது விழுந்த உடனே அப்படி நின்றுட்டார். ராமசாமி ஐயங்காரை கூப்பிட்டு கேட்குறாரு, ஐயர்வாள், அந்த பையன் இளமையில் கல்லுன்னு சொல்கிறான், அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்குறார். ஐயங்கார் என்ன சொல்கிறாருன்னா, இளமையில் படிங்க அப்படிங்கிற பொருள் போடும் அப்படிங்கிறார். பாரதியார் சொல்கிறார், இல்லை, இளமையில் அவன் கல்லாக இருக்கிறான்னு சொல்கிறார். அப்போனா முதுமையில் என்ன? மண். அப்போ சின்ன குழந்தைகளுக்கு இளமையில் கசடர கற்க வேண்டும் என்று தான் சொல்லிக் கொடுக்க வேண்டுமே தவிர, இளமையில் கல், முதுமையில் மண், இப்படி தேவையற்ற இந்த கல் மண் என்ற வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடாது என்று பாரதி அந்த இடத்தில் சொல்லுவார். அருமை நேயர்களே, வள்ளுவன் சொல்லுவான், ஆக்கமும் கேடும் அதனால் வருவதால் காத்து ஓம்பல் சொல்லின் கண் சோர்வு என்று சொல்லுவார். ஆக்கம் எதனால் வருது? நம்ம சொல்லால் தான் வருது. அழிவு எதனால் வருது? நம்ம சொல்லால் தான் வருது. நாம் பெற்ற பிள்ளைகளை ஐயான்னு கூப்பிட்டு பாருங்கள், அந்த பிள்ளைகள் உங்கள் மேலே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏய் டேய் அப்படின்னு கூப்பிட்றத விட்டுட்டு, ஐயா ராசா கொஞ்சம் வாப்பா, ஐயா ராசா கொஞ்சம் படிப்பா, இப்படி ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். பெண் பிள்ளைகளாக இருந்தால் தெற்கு மாவட்டங்களில் இன்றைக்கும் பெருமையாக சொல்லுவாங்க. பெண் பிள்ளைகளை தாயின்னு தான் சொல்லுவாங்க. ஏம்மா தாய் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாளா? ஏம்மா தாய் சாப்பிட்டுட்டாளா? ஏம்மா தாய் ராத்திரி படித்தாளா? அம்மானு கூப்பிட்டு பாருங்க. கட்டிய மனைவியை கூட அம்மா என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? அம்மா என்று அழைத்து பாருங்கள். பெத்த பிள்ளையை அம்மா என்று அழைத்து பாருங்கள்.
நான் பெற்ற மகனை ஐயா என்று அழைத்து பாருங்கள். இப்படியெல்லாம் அழைக்கின்ற வீடுகளில் ஆனந்தம் பொங்கும், அது பொங்கி பெறும் பெருமையை தரும் என்பதில் எந்த குறைபாடும் இல்லை என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.